ஹாய், வணக்கம் மக்களே. அதாவது எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்னடான்னா ஒரு சின்ன விளாகு. என்னன்னா, நம்ம 2வது நாள் வியாபாரத்துல இருக்கிறோம். எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் நல்லபடியா போகும்னு நான் நம்புறேன். இறைவன் இருக்கிறான் கூட. அதே மாரி நீங்களும் எனக்காக துஆ செய்யுங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள். இப்ப என்னடான்னா, வெயிலும் பரவாயில்ல. இன்னைக்கு நேத்து முந்தானத்த விட இன்னைக்கு கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. அப்பப்போ கொஞ்சம் கிளைமேட்டும் சேஞ்ச் ஆகுது. இருந்தாலும் பரவாயில்ல. அப்படியே போயிட்டுருக்கு. உங்க ஊர்ல கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க. இங்கேருந்து அதிகமா இருக்கா? இல்லன்னா கம்மியா தான் இருக்குதாங்கிற மாரி கமெண்ட் பண்ணுங்க. வியாபாரிகள் பார்த்தீங்கன்னா, உங்க வியாபாரங்கள்லாம் எப்படி போகுது? எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம்ல. அதுக்கு வேண்டி தான் சொல்றேன். உங்க வியாபாரங்கள்லாம் எப்படி போகுது? இந்த மாசம் எப்படி போச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. வியாபாரத்த பொறுத்தளவு எப்படின்னா, நம்ம தான் ராஜா. யாருக்கும் கணக்கு குடுக்க வேண்டாம். கொஞ்சம் இதே இது வேலைக்கு போயிட்டோம்னா, ஃப்ரீயா நின்னா கொஞ்சம் ஃப்ரீயா நின்னா போதும். கேள்வி மேல கேள்வி கேட்பான். இதுக்கு எங்க போற? என்ன ஏது? எங்க போற? எங்க போறன்னுட்டு 1008 கேள்வியில வைப்பான். இது அப்படி கிடையாது. நம்ம தான் ராஜா. நம்ம நெனைச்சா வருவோம். நெனைச்சா லீவ் போடுவோம். நம்ம நினைப்போம். ஆனா கண்டிப்பா வியாபாரத்த பொறுத்தவரை நம்ம கொஞ்சம் சின்சியரா இருக்கணும். ஏன்னா, நம்ம சொந்த வியாபாரம்னோனே கொஞ்சம் அசால்ட்டா இருந்துறக்கூடாது. கொஞ்சம் சின்சியரா இருக்கணும். வியாபாரங்கள் அப்படிதான். அப்பதான் கொஞ்சம் முன்னேறி செல்ல முடியும். ஆனா கொஞ்சம் அசால்ட்டா இருக்காதீங்க. டயர்டா இருந்தா ரெஸ்ட் போடுங்க. பிரச்சனை இல்ல. இருந்தாலும் வியாபாரத்திலன்னு வரும்போது கொஞ்சம் சின்சியரா இருங்க. எப்படி உட்கார்ந்துருக்கேன் பார்த்தீங்களா? ராஜா மாரி. இதுதான் என் வியாபாரம். எவனுக்கும் பதில் சொல்ல வேண்டாம். சரி. அதே மாரி வியாபாரத்துல ஒரு சில பேர் என்ன செய்றான், நம்மள விட கொஞ்சம் குறைஞ்ச ரேட்டுக்கு அதே பொருள் கொஞ்சம் வித்தியாசம் வரும் பாத்துக்கங்க. ஒரே பொருளா இருக்கும். பார்க்கறதுக்கு ஒரே மாரி இருக்கும். ஆனா அதுல ரேட் வித்தியாசம் வரும். ரொம்ப மட்டமான இதா இருக்கும். அவனுக்கு ரேட் கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். ஏன்னா அது அவன் எடுக்கிறதே மட்டமான பொருள் தான் எடுப்பான். அவனுக்கு கொஞ்சம் ரேட் கொஞ்சம் கம்மியா கிடைக்கிறதுனால அவன் கொஞ்சம் கம்மியா வச்சு வித்துட்டு போவான். இவங்க நம்மள்ட்ட வரும்போது கொஞ்சம் ரேட் அது கொஞ்சம் நல்ல பொருளா வச்சிருப்பான். பேர் கிட்டக்கூடாது. நம்ம ரெகுலரா போடுவோம். அவன் 1 நாள் 2 நாள் வந்து போட்டுட்டு மக்களை ஏமாத்திட்டு போயிருவான். நம்ம ரெகுலரா போடுறதுனால பொருள் கொஞ்சம் நல்ல பொருளா வச்சிருப்போம். அவன விட ஒரு ரூ. 20 ரூ. 25 நம்மள்ட்ட கூட வரும். ஆனா அத பார்க்க மாட்டேங்கிறாய்ங்க. எவன் கம்மியா மட்டமான பொருள குடுக்குறானோ அவன்ட்ட மட்டும் வாங்கிட்டு போயிடுறாய்ங்க. 2 நாள் ஓடும். 3வது நாள் தூக்கி குப்பையில தான் போடணும். எல்லாம் அவன்ட்ட கொஞ்சம் கம்மியா இருக்கு. இதே பொருள் அவன்ட்ட கொஞ்சம் கம்மியா இருக்கு. உங்கள்ட்ட என்ன ரேட் கூடுதல் இருக்குங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா அது வந்துட்டு அவ்வளவுதான். 1 மாசம் நல்லா இருக்கும். 2வது மாதத்துக்கு தூக்கி குப்பையில போடணும். அது அப்படிதான் வரும். அவன் 1 நாள் விட்டுட்டு அவன் ஓடிடுவான். நம்ம ரெகுலரா இருப்போம். அத பார்க்க மாட்டேங்கிறாங்க. சரி, இப்ப பாத்தீங்கல்ல ஆப்போசிட்ல ஒரு பில்டிங். பெரிய மால் வருது. ஏன்னா ஏ டூ இசட் எல்லா பொருளும் அந்த மால்ல கிடைக்கும். அப்படி ஒரு பெரிய மால் வருது. மால் வந்துட்டு இங்க சுத்தி 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 மால் தான். வில்லாபுரம் கொஞ்சம் தள்ளி போயிட்டீங்கன்னா டிமார்ட், அது இங்கேயே ஒரு 4, 5 பக்கத்துலயே 4, 5 சூப்பர் மார்க்கெட்டு, மால் எல்லாமே இருக்கு. அது போக மாட்டுத்தாவணி வந்துட்டீங்கன்னா சரவணா ஸ்டோரு, அது பக்கத்துல ஒரு 2 மால் இருக்கு. அதே மாதிரி அண்ணா நகர் அண்ணா நகர்ல 2 மால் இருக்கு. அதனால ரொம்ப பெரிய மால் இல்ல, சின்ன மால் தான். இங்க சுத்தி சுத்தி மால் தான். மாலும் சூப்பர் மார்க்கெட்டும் தான் இருக்கு. என்ன ஆச்சரியம்னா எல்லாருமே எல்லா மால்லயும் இருக்காங்க. அங்க கூட்டம் இருந்துட்டு தான் இருக்கு. அப்படி என்னதான் வியாபாரம் நடக்குதுன்னு தெரியல. டெய்லி எங்க கூட்டம் இருந்துட்டு தான் இருக்கும். நானும் பார்த்து இது எப்புட்றா இவ்ளோ கூட்டம் இருக்குது. டெய்லி அதையும் கூட்டம் இருந்துட்டு இருக்கு. அப்படி என்ன பர்ச்சேசிங் பண்றாங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க உங்க ஊர்லயும் இந்த மாதிரி மால்கள் இருக்காங்கிறத பார்த்து சொல்லுங்க. அப்புறம் அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.